அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்மையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன பல பேர் நாங்கள் புதிய ஒரு தமிழ் தேசிய பாதையை படைக்க போகிறோம், அது மட்டும் இல்லாத உண்மையாக தமிழ் தேசியத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கண்டுபிடிச்ச தலைவருடைய வழியில் நாங்கள் நடக்க போகிறோம், இது எங்கள் பாதை எல்லாம் அப்படி சொர்க்கத்தில் தான் அப்படின்றது போல் புலங்காயுதம் அடைந்து இணையதளங்களில் அண்ணன் சீமானவர்களை திட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுத்த நபர் பார்த்தீங்கன்னா டோல்கேட் வேல்முருகன் என்று அழைக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தலைவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாப்புல. ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கி திமுகவுக்கு சின்னத்திலே போட்டியிடக்கூடிய மாபெரும் மனிதர். அந்த மாபெரும் மனிதரை நம்பி, அந்த மண் குதிரையை நம்பி தமிழ் தேசியம்ன்ற அந்த கருத்துலேருந்து விலகி வேல்முருகனுக்கு ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, அது கிட்டத்தட்ட திமுகவுடைய வாக்கு தான் மாறும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து உடஞ்சி போகிற இந்த வாக்குகள் திமுகவின் வாக்குகளாகத்தான் மாறப்போகுது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை தம்பி, இது பியூர்லி தமிழ் தேசியம், சுத்த தமிழ் தேசியம், பச்சை தமிழன் அப்படின்னாங்க. அது என்னடா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதை நான் நினச்சது சரிதான் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற விதத்தில் ஒரு வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். ஒரு மிக மிக பின்தங்கிய சமூகத்தில் பிறந்து தன் உழைப்பால் உயர்ந்த தலைவர் கலைஞர், அவருடைய அன்பு வாரிசாக இருக்கிற அண்ணன் தளபதி அவர்களும் அதே வழி நின்று ஒரு சாதாரண கடையில் ஒரு சாதாரண பத்திரிகையை விநியோகம் செய்து சக நண்பர்களோடு சேர்ந்து இளைஞர் அணி என்கிற அமைப்பை உருவாக்கி ஆற்றல் மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுக்கடுக்கான பதவிகளில் வந்து இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவனாக, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் பேர் இயக்கத்தை நடத்துகிற இயக்கத்திற்கு தலைமையேற்று தன்னுடைய அமைச்சரவையில் எல்லா துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனை படைக்கின்ற, வடக்கே இருப்பவன் வாய் விளந்து பார்க்கின்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் காவல் அரணாக திமுக அரசு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இந்த மேடையில் முன்புறமும் ஆங்காங்கே கூடியிருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடிபிடித்து காவல்துறையின் அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை தாங்கி நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி ஆற்றல் செயல் மறவர்களின் மாபெரும் உழைப்பு பார்த்திருப்பீங்க நம்புறேன். திமுகவை எவ்வளவு தூரத்திற்கு பாராட்டி பேச முடியும் பேசுகிறாப்புல. தமிழ் தேசிய பாதையில் கரெக்டாக போயிட்டு இருக்காப்புல நம்ம ஆளு. இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாரு நம்ம அண்ணன் வெற்றிக்குமரன், ஐயா வியனரசு, இன்னும் மாபெரும் நட்சத்திர பட்டாளங்கள், அண்மையில் வெளியேறிய காளியம்மாள் உட்பட எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, இவருடைய தலைமையில் புதிய ஒரு அணியை கட்டமைக்க போகிறாங்க. தம்பி, இது பழைய வீடியோவாக இருக்கும்பா, வெற்றிக்குமரன் போனதுக்கப்புறம் அண்ணன் திருந்திட்டாப்புல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ புதுசுதான். இந்த வீடியோ புதுசுதான். முத்தமிழறிஞருடைய மகன் மார்ச் 1 உலகத்தின் சன்னே அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டைமில் பிறந்த விழா கொண்டாடினப்போ எடுத்த வீடியோ. இதுதான் நிலைமை. தமிழ் தேசியம்ன்ற கருத்தை எதிர்க்கிறவங்கெல்லாம் கூடி நிற்கிற இடமா இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல் திமுகவாக இருக்குது. எந்த தமிழை பேசி ஆட்சிக்கு வந்தாங்களோ இன்றைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் தமிழ் இருக்கணும், ஹிந்தி வேண்டாம், இது ஹிந்தியான்னு தெரியாமல் இங்கிலீஷே போய் அடித்து கூட்டது, இருந்தாலும் ஹிந்தி வேண்டாம்னு அழிச்சிட்டு ஹிந்தி வச்சு வியாபாரம் பார்க்குற இந்த கட்சி தமிழர்னு பேசி, தமிழர் உரிமைன்னு பேசி, இந்த நிமிடம் வரைக்கும் தமிழர் உரிமைன்னு பேசிக்கிட்டு நாம் தமிழர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிராக இருக்குது. நாம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கிறாங்க, ஆனால் தமிழர் உரிமை பேசுகிறாங்க. இதுதான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் நமக்கான கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தமிழன் சீமானவர்கள் சொல்கிறார். இல்லைங்க, அது எங்களுக்கான கூட்டம் தான் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பி போய் திமுகவில் சேரக்கூடியவங்க வருங்கால முதல்வராக இருக்கிற உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக அரும்பாடு ஆட்ட போகிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. வேறொரு விஷயம், திமுகவில் சேர்ந்த பிறகு வேல்முருகன் அவர்கள் இப்போ உள்ளேருந்து இதாக பண்ணி கட்சி 4-5 உடச்சி அப்படியே கட்டமைச்சு தமிழ் தேசியத்தை புதிய பாதையில் கொண்டு போயிடுவார். அப்படின்னா அந்த புதிய பாதை அறிவாலய வாசலில் நிற்குமா, இல்லை மறுபடியும் கோபாலபுரம் வாசலுக்கு வந்து நிற்குமாங்கிறதெல்லாம் 2 ஒன்றா சொல்கிறீங்களா? இல்லை கோவச்சிக்கிடுவீங்க நீங்கள், அதனால் வேறு பாதைன்னு சொன்னேன். அப்படி ஒருவேளை நிற்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. என் கருத்துப்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி புதிய இயக்கங்களை, புதிய கட்டமைப்புகளை கொண்டு வர்றன்ற பேரில் பண்ண பேர்வழிகள் எல்லாரும் இறுதியாக நிற்கக்கூடிய இடம் திமுகவில் 1 சீட்டு 2 சீட்டு வாங்கக்கூடிய கட்சியோட போய் கூட்டு நிற்கிறது. இதுக்கு ராஜீவ்காந்தி கூட நேரடியாக போயிருந்தால் கூட ராஜீவ்காந்தி கூட 2 பெயிண்டிங் கான்ட்ராக்டாக கொடுத்துருப்பாங்க. அவர் பொழப்பிலே மண்ணெளி போட்டு வேல்முருகனுக்கு எதுவும் கிடைக்காம
சேர்றதே சேர்றீங்க, யாராவது பிரயோஜனப்படுற மாதிரி சேருங்க அப்படின்றது தான் உங்கள்கிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.